அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பில்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. என்னென்ன இம்பேக்ட் இருக்கோ எல்லாமே பின்பற்றிருப்பீங்க. வரைபடம் பின்பற்றிருப்பீங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல், வரைபடமே இல்லாமல் ஒரு இன்ட்ராடே இம்பேக்ட் ஸ்டாக்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்ட்ராட்டஜிக் பேர் தான் 9.07 ஸ்டாக் செலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது. இதனுடைய அக்யூரேசி என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செஞ்சுட்டு வந்தாலே தெரிஞ்சிடும். இது வந்து 90%, 80% அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது நீங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படைக்கு உண்டான அக்யூரேசி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு இந்த ஒரு என்எஸ்சி வெப்சைட்டே போதும். இந்த என்எஸ்சி வெப்சைட்லேயே நம்மளுக்கு பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பல சாஃப்ட்வேர்ஸோ இல்லை பல ஆப்போ இல்லை பல வெப்சைட்டோ நீங்கள் பின்பற்றினாலும் கூட அவங்களுக்கு டேட்டா ப்ரொவைடர் யார் அப்படின்னு கேட்டால் என்எஸ்சி தான். அப்போ என்எஸ்சிலேயே பல தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது இல்லை. அப்போது நம்மளுக்கு இன்றைக்கி தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் என்ன அப்படிங்கிறத முதலில் நம்ம பார்க்கணும். அதுதான் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். இது வந்து பார்த்திங்கன்னா 9 மணியிலிருந்து 9:07 வரை மாறிக்கொண்டே இருக்கும். 9:07க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திடமாக மாறிவிடும். அப்போ மாற்றமே இருக்காது. இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்டேட் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். 9:07க்கு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்டேட் ஆகாது. ஏன்னா மாற்றம் இருக்காது. ஏன்னா அதுதான் ஆரம்ப விலை, அதுதான் ஓப்பன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். அதற்கப்புறம் நம்மளுக்கு ஓப்பன் ஆரம்பம் அப்படிங்கிறது மாற்றமே இருக்காது. அப்போ அதிரடியான ஆரம்பம் யாரெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். நிஃப்டியில் பார்த்தா எஸ்பிஐ லைஃப், பஜாஜ் ஃபினான்சர், மாருதி இவங்கெல்லாம் வந்துட்டு 1% அருகாமையில் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது வந்துட்டு கேப் டவுன் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ கேப் டவுனில் பார்த்தா பெரிய இம்பேக்டடாக யாருமே இல்லை. அடுத்தது இது வந்து எஃப்என்டோ பார்க்கணும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்குது. இது நிஃப்டி 50னா நிஃப்டியில் இருக்கிற ஸ்கிரிப்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வரும். இதே செக்யூரிட்டி எஃப்என்டோன்னு கொடுத்துட்டிங்கன்னா எஃப்என்டோவில் இருக்கிற அனைத்து ஸ்டாக்குகளுமே வந்துடும். இன்றைக்கி அதிரடியான ஆரம்பம் அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு சியூபி, சிட்டி யூனியன் பேங்க், அடுத்து பார்த்திங்கன்னா சைஜின், அடுத்து எஸ்பிஐ லைஃப், இண்டஸ் டவர், எல்டிடிஎஸ் இவங்கெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஆரம்பம் அப்படிங்கிறது வந்துட்டு 1% மேற்பட்டு நம்மளுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது இதன் மூலம் நம்மளுக்கு தெரிகிறது. அப்போ இந்த நிறுவனங்கள் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் போது நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு காரணிகள் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு வீக்லி பிரேக் அவுட்ஸ் இருந்தாகணும். அதற்கப்புறம் வந்து ஆரம்பம் ஓப்பன் அப்படிங்கிற அபோவ்லேயே நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகணும். இப்போ சியூபி பார்த்தீங்கன்னா லைஃப் ஹை அப்படிங்கிறது 205 ரூபாய், இப்போ 144 ரூபா இருக்காங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 650 ரூபாய் உங்களுக்கு அருகாமையில், நம்மளுக்கு 52 வாரத்தோட ஹைக்கு அருகாமையில் இருக்காங்க. அடுத்து எஸ்பிஐ லைஃப், இண்டஸ் டவர், எல்டிடிஎஸ் இவங்கெல்லாம் எப்படி அப்படிங்கிறதை திருப்பி பார்க்கலாம். இப்போ சியூபி இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 134 அப்படிங்கிறது ஒரு வாரத்தோட ரேஞ்சாக இருந்திருக்கு. அதற்கு மேலே ஆரம்பம் ஓப்பனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 ரூபாய், ஓப்பனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூபாய். அப்போ ஓப்பனுக்கு மேலே இவங்க அதிக நேரம் நிற்கலை அப்படிங்கும்போது இது ஒரு எலிஜிபிள் ஸ்டாக்காக நம்மளுக்கு இருக்காது. அடுத்தது சைஜின், பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களில் 630 அப்படிங்கிற தாண்டில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஹைக்கு மேலே, அதாவது 624க்கு நேற்றைய க்ளோஸ், நேற்றைய ஹைக்கு மேலே தான் இன்றைக்கி ஆரம்பம். 644க்கு ஆரம்பம், 632 லோ, அதற்கப்புறம் ஓப்பனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 16 புள்ளி போயிருக்காங்க. அப்போது இன்றைக்கி லைஃப் ஹை அப்படிங்கிறது இவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் இது மே மந்தோட 650 கால் பாருங்கள்.
நேற்று 11 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், இன்றைக்கி 30 ரூபா ஹை, ஓப்பன் 15 ரூபா, லோங்கிறது 13 ரூபா. அப்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே டபுள்டு அப்படிங்கிறது ஒரு மடங்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நேற்றைய இது நம்மளுக்கு வேண்டாம், ஏன்னா நேற்று இது ஹோல்டிங் எடுத்திருந்தால் மட்டும்தான் அது அப்ளிகபிள். அப்போ நம்ம இன்ட்ராடே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி என்ன வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 15 ரூபாயிலிருந்து உங்களுக்கு இரட்டிப்பு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துள்ளது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இதே ஏப்ரல் மந்தோட கான்ட்ராக்ட் 650 கால் பாருங்கள். நேற்று முடிவுற்ற விலை 75 பைசா, இன்றைக்கி 9 ரூபாய் 25 பைசா, ஓப்பனே 80 பைசா. அப்போ கிட்டத்தட்ட 10 மடங்குக்கு மேலே இவங்க ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போது ஒரு இன்ட்ராடேலேயே ஒரு அதிரடி காட்டக்கூடிய நிறுவனம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இதன் மூலம் நம்மளுக்கு இருக்கிறது. அடுத்து SBI லைஃப், அது வந்து 1.83. அப்போ அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. அப்போ 1138ங்கிறது வந்துட்டு ஒரு பிரேக் அவுட்டாக நம்ம கருத முடியாது. ஒரு வாரத்துக்குள்ளே, ஒரு 2 வாரத்துக்குள்ளே பார்க்கும்போது அந்த பிளேஸ் நம்மளுக்கு இருக்குது. அப்போ அதை பிரேக் அவுட் பண்ணாலும் அருகாமையிலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிஞ்சனால இது ஒரு நம்மளுக்கு ஒரு எலிஜிபிள் ஸ்டாக்காக நம்ம இதை வந்து கருத முடியாது. அடுத்து LTTS. LTTS பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு 3400 அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. 3500 அப்படிங்கிறதே பெரிதாக இல்லை. 1 2 3 4 5 6 7 8 நாட்கள். அப்போ வந்து கிட்டத்தட்ட 2 வாரம்னே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இன்றைக்கி ஓப்பன் ஹை 3500 அப்படிங்கிறது ஓப்பன் ஹை. நேற்று முடிவுற்றாலே 3446. அப்போ இவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3749, அதாவது ஓப்பனுக்கு மேலே 250 புள்ளிகள் ஓட்டம். அப்போ கிட்டத்தட்ட இவங்க பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து இவங்க ஒரு 300 புள்ளிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நியர்பை ஒரு 8 டைம்ஸ் 8 மடங்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்ல ஒரு தாக்கத்தை கொடுத்துருப்பாங்க. 3700 கால் மே கான்ட்ராக்டு நேற்று முடிஞ்சது பார்த்திங்கன்னா 21 ரூபாய், இன்றைக்கி 116 ரூபாய். எவ்வளோ டைம்ஸ்னால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 5 மடங்குக்கு மேலே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, அபோவ் 5 டைம்ஸ். அடுத்து 3800 கால் 14 ரூபாயிலிருந்து 77 ரூபாய். இதே ஏப்ரல் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3700 கால் 1 ரூபாய் 80 பைசாலிருந்து 59 ரூபா. எத்தனை மடங்குகள்னு பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த அக்ரெசிவ் ஸ்டாக்ஸ் வந்து இதற்கு தான் அதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்து பஜாஜ் ஃபினான்சர். ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் பார்க்கும்போது 1349 1352. அப்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1350 அப்படிங்கிற ரேஞ்சு தான் இருந்திருக்கு. இன்றைக்கி 1352க்கு மேலே பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஒரு 12 ரூபா, அதற்கு மேலே பார்த்திங்கன்னா 22 ரூபா. அப்போது இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ டெரிவேட்டிவ்ஸில் பார்க்கும்போது இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ மே மந்தோட கான்ட்ராக்ட் 1400 கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 22 ரூபாயிலிருந்து 33 ரூபா. உங்களுக்கு 50% ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நிஃப்டியில் பார்த்திங்கன்னா யார் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு தாக்கத்தில் முடிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இன்றைக்கி பஜாஜ் ஆட்டோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லைஃப் ஹையை இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களுடைய ஓட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2.63% இருந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் இவங்கெல்லாம் இருக்கிறதே பார்த்திங்கன்னா அப்போது இன்றைக்கி எப்போவுமே இதை வந்து 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ப்ரீ ஓப்பன் இம்பேக்டட், இது ஒரு செக்டார் இம்பேக்டட்னு பிரிக்கலாம். அடுத்து வந்து ஒரு கம்பெனி அண்டர் பெர்ஃபார்மன்ஸ். அப்போ அதாவது ஒரு கம்பெனிக்கு நல்ல நியூஸுங்கும் போது அந்த கம்பெனியில் இருக்கிற அனைத்து செக்டர், அதாவது அனைத்து ரோ அண்ட் காலம் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி எல்லா விதமான பிஸ்னஸ்லையும் இருக்கலாம். அப்போ ஒரு கம்பெனிக்கே நல்லதுன்னா அப்போ அந்த எல்லா கம்பெனியுமே அதற்கு கீழே இருக்கிற அனைத்துமே ஒரு நல்ல ஒரு பலனை அடையும். அதுதான் பஜாஜ் ஆட்டோவில் நம்மளுக்கு நடந்திருக்கு. F&Oவில் பார்த்திங்கன்னா 7% நம்மளுக்கு வந்துட்டு LTTS. அடுத்து Glenmark, இதுவும் பார்த்திங்கன்னா நியர்பை 52 வீக் ஹை இவங்களும் பிரேக் பண்ணியிருக்காங்க. இது லைவ் மார்க்கெட்டில். அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு
நிறுவனம்னா 3 நிறுவனங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, கிளென்மார்க், சைஜின் இந்த நிறுவனங்கள் அனைத்துமே நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்குது. அப்போ கிளென்மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ப்ரீ ஓப்பனில் நம்மளுக்கு பெருசாக இல்லை. நம்மளுக்கு நேற்று முடிவுற்ற விலை 521, இன்றைக்கி ஃப்ளாட் ஓப்பன் அதுக்கப்புறம் கீழே வரல. அப்போ நேற்றைய ஹை பார்த்தீங்கன்னா 522, அதற்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. 522ங்கிறதே நம்மளுக்கு இல்லை. நேற்றைய ஹைக்கு அப்புறம் அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு மேலே 34 புள்ளிகள் ஒரு பயணம் கொடுத்துருக்காங்க. டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேற்றுமே இவங்க ஒரு ஏறுமுகத்தில் இருந்த நிறுவனம். 550 கால் மே மந்த் பார்த்தீங்கன்னா 7 ரூபாய், அதிலிருந்து 20 ரூபாய், கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. அது ஃப்ளாட்லேருந்து போயிருக்காங்க. அதனால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனமாகத்தான் இவர்கள் இருந்திருப்பார்கள். அப்போ இவ்வாறு நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக ஒரு 9:15 இருந்து 9:30க்குள்ளேயே நம்ம வர்த்தகத்தை நீங்கள் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு வேலையை பார்க்க போயிடலாம். இதற்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதற்குண்டான அனைத்து விஷயங்கள் நம்ம கொடுத்தாச்சு. இது இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம எதுவுமே கொடுக்கல, பரிந்துரை கொடுக்கல. ஆனால் இந்த இடத்துல பார்த்து உங்களுக்கு தகுந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுக்க போகிறோம். விருப்பம் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு விவரத்தையும் உங்கள் விருப்பத்தை பதிவு செய்யலாம். முழுக்க ஸ்டாக் செலெக்ஷனுக்கு மட்டும்தான், அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓப்பன் இம்பேக்டடுக்கு மட்டும்தான் இந்த வகுப்பு இருக்க போகிறது. விருப்பம் உள்ளவர்கள், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி இதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கவே மாட்டோம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறத இதை வச்சு எப்படியெல்லாம் பார்க்கலாம், அது ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தில் நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம், அதனுடைய எல்லைகள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதனுடைய ரேஞ்சை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அனைத்துமே நம்ம வகுப்பில் இருக்கும். ஆனால் பரிந்துரையாக நம்ம கொடுக்க மாட்டோம், ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி கொடுக்க மாட்டோம். நம்மளுக்கு அங்கே என்னென்ன விஷயங்கள் நடைபெறும், அதை எப்படி எளிமையாக புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வகுப்பில் இருக்கும். அதனால் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம். முழுக்க ஸ்டாக் ஆப்ஷனுக்கு மட்டும்தான், வேறு எந்த இதுவும் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வராது. முழுக்க ஸ்டாக்குக்கு என்று ஒரு தனி வகுப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.